கிராம மிஷனரி இயக்கத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக அதன் நிறுவனர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களுக்கும் அவரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என் வாழ்த்துக்கள். குறிப்பாக திருச்சியில் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்கள் நடத்துகிற வாலிபர் எழுப்புதல் முகாமை தேவன் தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. வாலிபர்கள் பலவான்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பராக்கிரமசாலிகளாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அநேக நேரம் அதை அவர்கள் உணராதபடிக்கு இந்த உலகம் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. எனினும் தேவனை தெரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையினால் மீட்கப்பட்டவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷனரிஸ் இந்த உலகத்தை கலக்கினவர்கள் வாலிப பருவத்தில் தங்கள் வாழ்க்கையை தங்கள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள் தான். ஸோ வாலிப பருவம் என்பது தேவனை அறிந்து கொள்ளும் பட்சத்தில், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பட்சத்தில் அது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கே உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. நான் வாலிபனாக இருந்த பொழுது இதே போல் அண்ணன் மோகன் சி லாசஸ் அவள் நடத்தின ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்ட பொழுது தான் என் பாவம் எனக்கு உணர்த்தப்பட்டது. மனம் திரும்பினேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வாலிபர்களே, கட்டாயம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உண்மை, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களை புடமிடும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். இன்றைக்கு சமுதாயத்துல வாலிப பருவத்துல குறிப்பாக அநேகர் இந்த சமுதாயத்திற்கு விரோதமாய் வாழ்வதை பார்க்கிறோம். சின்ன வயசுலேயே போதைப் பொருட்களுக்கும் பலவித பாவங்களுக்கும் அடிமைகளாகி தங்களுடைய சமாதானத்தை இழந்து அநேக வாலிப பிள்ளைகள் அழுது கதறி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில வாலிப பருவத்தில் கர்த்தருக்காக எழும்புகிறவர்கள் இந்த உலகத்தையே அசைக்கிறார்கள். எத்தனையோ கர்த்தருடைய ஊழியர்கள் தங்கள் வாலிப பருவத்தில் தேவனுக்காக எழும்பினார்கள். அவர்களுடைய பெயர்கள் பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நினைக்கப்படுகிறது. கட்டாயம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை மாறும். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. Amen.